2024 வெள்ளையங்கிரி மலை ஏறுற பயணத்தை தான் இன்றைக்கி சொல்லப்படுவோம். மெயினாக அங்கே வந்து இந்த முழுங்கல் குச்சி வாங்கிக்க என்னதான் நம்பிக்கை தாண்டி உங்களுக்கு இன்னொரு காலாக இருக்க போகுது. இந்த மலை ஏறுறது அவ்வளோ ஈஸின்னு இல்லைன்னு எனக்கு ஏறினதுக்கு அப்போ தான் தெரியுது. ஃபஸ்ட்டு மலை எப்படா வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த பிள்ளையார் பார்த்தப்போ தான் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஏறியலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மலை ஏறிச்சில்ல. அதுக்கப்புறம் ஒரு சாமி பாம்பாட்டை சித்தர்னு சொல்லிட்டு அவர் கோயிலில் ஒரு நல்லா கூட்டிட்டு நல்ல ஒரு தரிசனத்தை போட்டு நாங்கள் விடிய காலம் 3 மணிக்கு ஆரம்பித்தோம். ஸோ கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் ஏறவே முடியல. எப்படியாவது சிவனை மனசில் வச்சுட்டு அவர் நினச்சா தான் பார்க்க முடியும்னு சொல்கிறது உண்மைதான். நானும் வந்து விளையாட்டாகவே நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் போகும்போது நிறைய சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துட்டே போயிடும். அண்ட் மெயினாக வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிங்க, அந்த குக்கும்பர் இதெல்லாம் வாங்கிக்கிங்க ஸ்நாக்ஸுக்கு. ஏன்னா அந்த வாட்டர் பாட்டில் இல்லாமல் ஏறிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் மலையை போயிட்டு 7ஆம் மலையை தொட்டு வெள்ளையங்கிரி ஆண்டவனை சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது தான் மனசுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கும் அந்த பலன்லாம் இப்போ தான் தெரியுதுங்க. மாதிரி சீரியஸாக அந்த சாமியை பார்த்ததுக்கப்புறம் அந்த வலி வருத்தம் எதுவுமே தெரில. மனசில் இருந்த பாரமும் கொஞ்சம் கை கால் எலி எல்லாமே பறந்து வச்சு அதுக்கப்புறம் கிட்ட வலிக்கும் நின்று ஆண்டவரை தரிசித்து அவரை பார்த்தோன்னே உடம்பெல்லாம் ஒரு மெய் செலுத்து போச்சு. ஸோ நீங்கள் வெள்ளையங்கிரி மலை போயிருந்தால் உங்களுக்கு நிஜமாலுமே தெரியும். இப்போ ஏற போகிற உங்களுக்கும் சொல்கிறேன், கஷ்டப்பட்டு ஏறுங்க. ஆனால் சாமி பார்த்ததுக்கப்புறம் எந்த கஷ்டமும் தெரியாது. அந்த ஆண்டவனை பார்க்க நம்மளுக்கு உடம்பெல்லாம் செலுத்துருக்கு. இப்போ சொல்லும் போதே சீரியஸாக இருக்கும். அதுக்கு தாண்டி சூப்பரான பிளேஸ்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கே நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம பக்தர்கள் நிறையா பேர் இருந்தாங்க. அவங்கள மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அடுத்த வருஷமும் போகிற ஒரு ஆசை இருக்குது. ஃபைனலாக சாமி கும்பிட்டு வந்துட்டுங்க.